பாருங்க. இதுக்கு பேர் சோம்பேறி மோமோஸ்லாம் கிடையாது. அதை வாபஸ் வாங்கிக்கோங்க. இதுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பேரா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்னன்னா சோம்பேறி மோமோஸ். எல்லாரும் செஞ்சு ஓஞ்சிட்டாங்க, நம்ம இப்போ தான் செய்ய போகிறோம். இதுக்காகவே 2 நாளாக பாலை மிச்சம் பண்ணி அதுலேருந்து பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன். பன்னீர் மோமோஸ் தான் செய்யணும்னு. நான் வந்து இந்த சுகன்ஸ் ஹோம் அந்த அக்கா மட்டும்தான் கோதுமை மாவில் செஞ்சுருந்தாங்களா, அதனால் அவங்க ரெசிபி தான் பார்த்து செஞ்சேன். ஆனால் அவங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட சொன்னாங்க. பட் நம்ம வீட்டில் இருந்ததை வச்சு தான் நான் செஞ்சேன். கேரட்டையும் வெங்காயத்தையும் சாப்பரில் அரைஞ்சிக்கோங்கன்னாங்க. நம்ம வீட்டில் சாப்பர் இல்லை, அதனால் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு அதை அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறையா பன்னீர் போட்டு செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு பன்னீர் நிறையா போட்டதுனால. வெங்காயத்தையும் கேரட்டையும் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு உப்பு கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீரை நல்லா துருவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மோமோஸ் சட்னிக்கு வந்து தக்காளி, பட்டை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டெல்லாம் போட சொன்னாங்க. பூண்டு என்கிட்ட இல்லை, அதனால் அதை தவிர மற்றதெல்லாம் போட்டேன். அப்புறம் இனிப்புக்காக ஜீனி போட்டுக்க சொன்னாங்க. நான் வந்து ஒரே ஒரு பேரிச்சம்பழம் போட்டுக்கிட்டேன். மொத்தத்தில் அவங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட சொன்னாங்க. பட் நான் என்கிட்ட இருந்ததை மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த உருண்டையை உருட்டி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்க. நமக்கு அந்த அளவுக்கு பொறுமல்ல, ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் முக்குறது, அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவில் முக்குறதுன்னு ஒரு 3 தடவை பண்ண சொன்னாங்க. நான் ஒரு 2 தடவை தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து தட்டில் நெய் தடவி அது மேலே இந்த உருண்டையை வைக்க சொன்னாங்க. நம்ம வீட்டில் நெய் தடவுற அளவுக்கெல்லாம் நெய் கிடையாது. ஒன்லி யுதன் குட்டிக்கு மட்டும்தான் நெய். அதனால் எண்ணெயை தடவி அது மேலே தான் வச்சேன். இவ்வளோ மொத்தத்தில் அவங்க சொன்னதில் பாதி கூட செய்யலை, மொக்கையாக தான் வரும்னு நினச்சேன். பட் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பன்னீர் நிறையா போட்டு செஞ்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை விட சாஃப்டாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வந்து சாப்பிட்டாங்க, அது வரைக்குமே சாஃப்டாக இருந்துச்சு. கிளாஸில் இருக்கவங்க டின்னருக்கு இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு பேர் மட்டும் சோம்பேறி மோமோஸுங்கிறத மாற்றிடுங்க. ஏன்னா அது செய்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆனிச்சு.